ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களே வணக்கம். இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். பல்வேறு திருப்பங்களுடன் பல்வேறு காய் நகர்த்தல்கள் தமிழகத்திலும் டெல்லியிலும் அடுத்தடுத்து நடந்து வருகிறது. 6 மாசத்துல இல்லை, எப்போ வேணா ஆட்சி கலையலாம், எப்போ வேணா தேர்தல் வரலாம் அப்படின்னு யூகங்கள் இருக்க, எப்போ தேர்தல் வந்தாலும் நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். மறுபக்கத்தில் நமக்கு எதிரியே திமுக தான் அப்படின்ட்டு திரு இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் எடுத்திருக்கிறார் அமித்ஷா. எனக்கு பெங்கால் முடிஞ்சு, இனி தமிழ்நாடு தான் எனக்கு அப்படின்னு தமிழ்நாட்டு தலைவர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் ஒரு நம்பிக்கையை அளித்திருக்கிறார். இது போன்ற பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. திரைமறைவில் என்ன நடக்கிறது என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. பதிலளிக்க நமது ஆசிரியரும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இன்னைக்கு 7 சென்ஸ்ல முதல் விஷயமா பாஜகவின் ஜெராக்ஸ் காப்பி தாவேகா அப்படின்னு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். இதனால பல மாநிலங்கள்ல பாஜக எப்படி மற்ற கட்சியிலிருந்து ஆட்களை பிடிக்கிறதோ அதே பாணியில தமிழ்நாட்டுல மை கூட அழியல கையில, அதுக்குள்ள அதிமுக சேர்ந்த 4 பேரை என்ன ஆஃபர் கொடுத்தாங்கன்னு தெரியல சேர்த்திருக்காங்க அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் விமர்சிக்கிறார். அதே போல ஒரு மாசத்துல இப்படி ஒரு ஆட்சிக்கு ஒரு மாசத்துலயே இவ்வளவு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வரும் நான் எதிர்பார்த்ததுக்குள்ள இப்படி நான் பார்த்ததே இல்லை. அப்பேற்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி வந்திருக்கு. இப்போ 6 மாசம் நான் தேர்தல் வந்தா கூட 6 மாசம் கூட விமர்சிக்க முடியாம இருக்க முடியுமான்னு தான் நான் சொன்னேன். அதெல்லாம் சிலர் திருச்சி பேசிட்டாங்க. நான் அப்படிலாம் சொல்லல. எப்ப தேர்தல் வந்தாலும் திமுக ஜெயிக்கும், இதை நான் இன்னைக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பாஜகவின் ஜெராக்ஸ் காப்பிய தாவேகா 6 மாதத்தில் ஆட்சி கலைகிறதா? நம்ம ஒன்றுன்னா பார்ப்போமே. ஒன்று மற்ற கட்சிகள்லேருந்து ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பண்ணால் அதை திமுக பேச முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. திமுக இன்னைக்கு ஆளாகி நிற்கிறதே பல கட்சியிலேருந்து வந்தவர்களால் தான். விருதுநகரில் திரு KKSR ராமச்சந்திரன் அப்படின்னு ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்கிறார். அவர் எந்த கட்சியில் இருந்தார் அப்படிங்கிறத கேட்கணும். அந்த மாவட்டத்திலே திமுக இல்லாமல் பண்ணியிருந்தவர். திரு பன்னீர்செல்வம் எந்த கட்சி ரொம்ப லேட்டஸ்ட்டுங்கிறதுக்காக சொல்ல வரேன். அது அவங்களுக்கு தெரியும். நம்ம மனோஜ் பாண்டியன் மாதிரி எவ்வளோ பேர் நீங்கள் சொல்லி பழைய ஆட்கள்லாம் விட்டுருங்க. அண்ணன் திரு ஸ்டாலின் அவர்களால் பெருமை செயல் வீரர்னு பாராட்டப்பட்ட திரு செந்தில் பாலாஜி. ஸோ அவங்க உள்பட எவ்வளோ பேர் எல்லாருமே கிட்டத்தட்ட சேகர் பாபுல இருந்து நிறைய பெரிய பட்டியல், பல முறை சொன்ன பட்டியல், நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் நிறைய பேர் பார்த்துருக்கோம். நம்ம திமுகவினரே பொறாமைப்படும் அளவுக்கு, போட்டி வைக்கும் அளவுக்கு அதிகமான மாற்று கட்சியில் குறிப்பாக அதிமுக ஆள்ட்டு வந்தாங்க. முந்தா நேத்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள்லேருந்து பனையூருக்காரர் வெளிச்சம் டிவியோட ஓனர் சேர்த்து வச்சிருக்காங்க. பெஞ்சமின் அவர்களை ஏடிஎம்கேலேருந்து சேர்த்துருக்காங்க. அப்போ எங்களுடைய கட்சியில் நீங்கள் சேர்ந்தா தாய்க்கழகத்தில் இணைவது. உங்களை திரு பன்னீர்செல்வம் அதிமுகவின் தாய்க்கழகமான திமுகவில் இணைந்தார் அப்படின்னு சொல்லி கொண்டது. இதுவே தாவேக்கால போய் சேர்ந்தாங்கன்னா அப்படியா சொல்ல நீங்கள் ஒற்றை மை கூட போலையே அப்படின்னா பெஞ்சமினுக்கு அவர் ஓட்டு போடலையே, அவருக்கு மை இல்லையா இருந்தது. அது அதனால் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கவலை ஏற்படுச்சு திமுக. அதாவது தாவேக்கா அரசியல் தெரியாமல் ஒரு அரிச்சோடி இல்லாமல் பேசாமல் உட்கார்ந்துருப்பாங்கன்னு நினச்ச போது அவங்க ஒரு இவர்களைப் போலவே ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இது எதிர்பார்க்கல அவங்க. அதுவும் நம்ம இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய கல்ட் பாலிடிக்ஸை கடுமையாக விமர்சித்தாங்க அவங்க இருந்த வரைக்கும். மறைந்த பிறகு இரும்பு மனுஷின்னு சொல்லிட்டாங்க. அதை விட பயங்கரமான ஒரு கல்ட் பாலிடிக்ஸ் இப்போ ஓடிட்டு இருக்கு. திரு விஜய் அவர்களை பார்க்கவே முடியாது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு, நீங்கள் கடம்பூர் ராஜுவா, உடுமலை ராதாகிருஷ்ணா, இன்னைக்கு சேர்ந்த விஜயதாரணி யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆதவர்ஜனாட்ட ஒரு மாலை, இவர்கிட்ட ஒரு ஆனந்திட்ட ஒரு ஷால்வை, அதோட முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திரு விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் தாவேக்காவட்டத்தில் அவர் பார்க்க முடியுமா கிடையாது. முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் சேரும்போது ஒரு தரிசனம் கொடுப்பாங்க, அதற்கப்புறம் கிடைக்காது. நம்ம எனக்கு நல்ல நினைவு இருக்குது. திரு மாஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் ஏடிஎம்கேல போய் சேரும்போது நான் சொன்னேன், நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நீங்கள் கேப்டன்ட்ட நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்க, நீங்கள் சாதாரணமாக பேச வைக்கணும் எல்லாமே இருந்தீங்க, எல்லாம் டைரக்ட் காண்டில் இருந்தீங்க. அம்மாட்ட நீங்கள் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் அப்புறம் நான் ஃபோன் அடித்தேன், அம்மா எடுக்கவில்லைன்னு சொல்ல முடியாது, ஃபோன் அடிக்க முடியாதுங்கிற தெரிஞ்சுக்கணும். ஸோ யூ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் அப்படிங்கிற சொன்னேன். இன்னைக்கு அது கூட இல்லைன்னு ஆகிப்போச்சுன்னு பார்த்துக்க. நீங்கள் சேர்றது கூட நீங்கள் திரு விஜயை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சுன்னு பார்க்குறோம் நம்ம. அப்போ இந்த இடத்துக்கும் அவங்க தயாராகிட்டாங்கிறது திமுகவுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. நம்மளை ஆவுன்னா தலைவரை வர சொல்லி சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம தான் நிற்க வேண்டியிருக்குது. இங்கே என்னன்னா தலைவரை கண்ணிலே காட்ட மாட்டோம்னா அவங்க கதவை திறக்கிற வரைக்கும் 8:30 மணிலேருந்து முன்னாடி உட்காந்துருக்காங்க. கதவை திறந்த பிறகு குடும்பம் உள்ள போய் குரூப் ஃபோட்டோ எடுத்து சேர்றாங்கிறது இது ஒரு பெரிய அதிசயமாக அவங்களுக்கு இருக்குது. அதனால் இவங்க சொல்கிறாங்க. சரி, அப்போ ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்க எல்லாமே பல கட்சியிலும் கொண்டு வந்திருக்காங்க. பெரிய பெரிய திரு வேலுவர்கள் சொந்த கட்சி எதுன்னு முதல்ல கேட்கணும். நீங்கள் இன்னைக்கு திமுகவுடைய மிக முக்கியமான நபராக இருக்காங்க. இது மாதிரி பலர் நீங்கள் சொல்லிட்டே போகலாம். ஸோ இவங்க எல்லாருமே வெளியிலேருந்து ஆள் எடுத்து நமக்கு வந்தால் ரொம்ப லாபம், மற்றவங்களுக்கு வந்தால் கட்சி தாவல்னு சொல்கிறாங்க.
2வது பாயிண்ட் 6 மாதத்துக்குள்ள தேர்தல் வருமானா அதற்கான எந்த வாய்ப்பும் கண்ணில் தெரியலை. அன்லெஸ் அன்டில் நம்ம இது வரைக்கும் யூகிக்க முடியாத, கணிக்க முடியாத ஏதாவது நடந்தாலே தவிர, திரு விஜய் தாவேக்காவுடைய ஆட்சியை டே பை டே ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கிட்டே போகிறாருன்னு தான் பார்க்குறோம். இன்னும் ஆழமாக நிலைநிறுத்தி கொண்டே தான் போகிறான்னு பார்க்கணும். ஏற்கனவே சொன்னது போல் இவர்கள் செய்த எல்லா அரசியலும் அவர் செய்கிறார். அப்போ அது வந்து ஒரு ராஜதந்திரமாக தானே இவங்க சொன்னால் அவங்க தானே செஞ்சு பார்ப்பாங்க. அப்போ வந்து அது வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கான இன்னொரு வழி தான். மற்ற கட்சிகள்லேருந்து வந்தவங்க இன்றைக்கெல்லாம் பார்க்குறோம், நம்ம வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ திமுக விமர்சிக்கிற இடத்துக்கு நகர்றாங்க. நம்ம வந்து முன்னாடி நாங்கள் திமுக கூட தான் இருக்கோம்னு சொல்லி சொன்னாங்க. அது விடுதலை சிறுத்தைகள் உட்பட எல்லாருமே வேறு இடத்துக்கு போய் நகர்றாங்கன்னு பார்க்குறோம் கிளியராக. நாளைக்கு ஏதாவது ஒரு கான்ஸ்பிரசி வந்தாலே வரும். இது வந்து என்னுடைய புரிதலில் லோக்கல் பாடியில் ஒரு சின்ன ஒரு உரசல் பரிசல் வரலாம். அதையும் வந்து அவங்க ஸ்டெபிளைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா திரு ஆதவ அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ஆனந்த் போன்றவர்கள்லாம், திரு அண்ணன் செங்கோட்டையன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அந்த அவங்களுடைய தளபதியிலாக இருந்து எப்படி அம்மாவுக்கு வந்து ஒரு 4 பேர் சீனியராக இருந்திருப்பாங்களோ அது மாதிரி வந்து இவர் ஒரு சீனியராக ஒரு 4 பேர் வச்சிருக்காரு. நீங்கள் வந்து டே டு டே பாலிடிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கணும். அவங்க வந்து தேர் டேக்கிங் கேர் வெரி வெல். அதனால் அவங்களே லோக்கல் பாலிடிக்ஸ். ஆனால் அங்கே ஒரு சின்ன ஒரு விரிசல் வந்து வரும். நம்ம வந்து 7th அன்றைக்கி பேச போகிறோம் நம்ம எலெக்ஷன் நடக்கும்போது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தான் ரியல் ஃபேஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெரியும். அந்த நேரத்தில் நீங்கள் 2028 டிசம்பருக்கு பிறகு நீங்கள் ஒரு சின்ன ஒரு சேஞ்சை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏதோ மாறிடுமோ வரிடுமோன்னு பார்க்கலாம். ஏன்னா எல்லாருமே ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் ஒன்று போடுவாங்கன்னு பார்ப்பேன். நீங்கள் லாஸ்ட் ஓவரு 6 பால் இருக்குது, 8 ரன் அடிக்கும் போது அவங்க வந்து 2 பேருமே சான்ஸ் எடுக்க மாட்டாங்க. நமக்கு ஒரு வின் பண்ணுற வாய்ப்பு இருக்குன்னு. அப்போ தே வில் எக்ஸ்ப்ளோர் தர் ஃபுல் ஸ்ட்ரென்த். அதை மாதிரியான ஒரு முயற்சி 2028 டிசம்பரில் நடக்கும். அது வரைக்கும் வந்து கொஞ்சம் எல்லாமே போயிட்டு இவங்க சமாளிச்சாங்க. 1 வருஷம் 6 மாதத்துல நடக்கிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் தெரியல. வேறு அவ்வளோதான். ஸோ வந்து அவர் இன்னும் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கிறாரு. வேறு மோசமாக இருக்கு ஆன்டி இன்கம்பன்சி வந்து அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து ஏன்னா மக்களே அகற்றி விடுவார்கள் அப்படின்னு திமுக தலைவர் சொல்கிறார். அப்படிலாம் அதுக்கான எதுவும் மக்கள் பார்க்கல. மக்கள் வந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க. அவங்களுக்கு தேவை எங்களை தொந்தரவு பண்ணாமல் இருங்க போதும் அப்படிங்கிற மட்டும்தான். லா அண்ட் ஆர்டர் செட்டன்லி எ ப்ராப்ளம் வித்தவுட் எனி டவுட். நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு பெண் வந்து நிலத்தகராறில் என்னை ஒரு 5 வாலிபர்கள் பக்கத்தில் லேண்டுக்கு எங்கள் லேண்டுக்கு ப்ராப்ளம் அந்த அதில் வந்து 5 வாலிபர்கள் என்னை வந்து ஆடைகளெல்லாம் கலைந்து மானபங்கம் செஞ்சாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சேலத்தில் வந்து ஒருத்தர் வந்து 40-50 லேடிஸோடைய வீடியோலாம் வச்சுருக்காருன்னு சொல்லி திருமதி கனிமொழி அதே மீட்டிங்கில் சொன்னாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த சேலத்தில் உள்ளது வந்து தாவேக்காக்கார மேலே உள்ள புகார், ஏற்கனவே ஸ்ரீவைகுண்டம் புகார் அப்படியே இருக்குது. இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரி இது மாதிரியான ப்ராப்ளமில் வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் தான். இது சொத்து தகராறு, கடன் வாங்கினது, குடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் ஒரு அப்யூஸ் பண்ணி நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை வந்து கட்டாயமாக நடக்கணும். பட் வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் 30 நாள் சரியாகும்னு திரு ஸ்டாலின் அவர்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டார். அதனால் வந்து ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி வந்துருச்சுன்னு நினைக்கல. தாவேக்காக்காரங்க ஒழுங்காக இருந்துட்டா போதும். அதை திரு ஆனந்த் திரும்ப வலியுறுத்திட்டு இருக்காரு. மற்றபடி பொதுமக்களுக்கு வந்து இன்னைக்கு பெரிய அதிருப்தி வந்துருச்சுன்னா நான் நம்பல, அது உண்மை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதில் ஒரு பக்கம் இது வந்து இருக்க, மறுபக்கத்தில் அதிமுக என்ன பண்ண போகுது அப்படின்ற கேள்வி வந்து இருக்குது. இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம், இந்த ரிசல்ட் முடிஞ்சு விஜய் அவர்கள் பதவி ஏற்படுறதுக்கு முன்னாடி நடந்தது என்னன்னா, அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைக்கிறாங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணோம், எல்லாரும் பிக் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கும். அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அப்படின்றது எப்பேற்பட்ட வார்த்தை, அந்த ஹெட்லைன்ஸ்லாம் வந்துச்சுன்னா எப்படி தலை சுற்றி நிற்போம் எல்லாரும் அப்படின்றத பார்த்தோம். பட் அது நடக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ்ஸை தப்பிச்சுது. இதுவே ஒரு விமர்சனமாக மாற 25 பேர் தாவேக்கா அரசுக்கு ஆதரவு கொடுக்க இதைவே காரணமாக பின்னாட்களில் கூறினார்கள் அப்படின்றத பார்க்கும். இன்னைக்கு பார்க்கிறோம் திரு இபிஎஸ் அவர்கள், அவர் வந்து உட்கட்சி மீட்டிங்கில் இப்போ மாவட்ட செயலர்கள் அடுத்தடுத்து நடத்திட்டு இருக்காரு. இப்போ அவர் சொல்லியிருக்கார் நமக்கு திமுக தான் எதிரி அப்படின்னு சொல்லியிருக்கார். உண்மையில அதிமுகவுக்கு இன்னைக்கு யார் எதிரி? திமுக அப்படின்ற ட்ரெடிஷ்னல் லெகசி ரைவல்ரியா, இல்ல புதிதாக வந்து கட்சியை உருவி கொண்டிருக்கக்கூடிய விஜயா? திமுக, தாவேகா, தன்னுடைய கட்சியிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய அதிருப்தி, இந்த 3 எதிரிகள் இருக்கிறாங்க. அவங்க இபிஎஸ்க்கு. ஆமாம், இபிஎஸ் தான். நம்ம அதிமுகவுக்கு தான் நான் கேட்குறோம் நம்ம. ஸோ வந்து திமுக கட்டாயமாக ஒரு எதிரி. அவங்களுக்கு வந்து அதில் ஒரு பெரிய சேலஞ்ச் வந்துருச்சு. நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை வந்த உடனே ஓஹோ திமுக இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை வந்துருச்சு. உங்களுக்கு நினைவு இருக்கும், அது வந்து அதிமுக காரங்க எல்லாருமே ஒத்துக்கிடுவாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு அவரை முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட போது நினச்சிட்டு இருந்தாங்க. அவர் என்னைக்கு வந்து அமரர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து மெரினா பீச்சில் நினைவிடம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாரோ அன்னைக்கு ஏடிஎம்கே காரங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல் வந்துருச்சு. அப்போ பக்கா கட்சிக்காரர் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் டிசிஷன். உங்களுக்கு வந்து என்ன, யாருமே வந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த இடத்துல நீங்கள் வேறு மாதிரி பார்ப்போம் நம்ம. ஆனால் கலைஞர் இறந்துருக்கிறாரு, அவருக்கு வந்து நினைவிடம் கட்டுறதுக்கு எனக்கு மெரினா பீச்சில் இடம் வேணும்னு சொல்லி சொல்கிறாங்க. கிடையாது அப்படின்னு அடிச்சு உங்களுக்கு நாங்கள் ராஜாஜி மண்டபத்து பக்கத்தில் கொடுக்குறோம், அங்கே கிடையாதுன்னு சொல்லி சொன்னோன்னே ஏடிஎம்கே காரங்க பூரா வந்து உண்மையான அதிமுக காரர் இவர் தான்ப்பா அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அதற்கு பிறகு நடந்த நம்ம நிறைய வரலாறு பார்க்குறோம். அதனால் திமுக தான் எதிரிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது திமுகவை தீய சக்தின்னு சொல்லி தான் ஏடிஎம்கே வளர்ந்துச்சு. யூஎஸ்பி. ஆமாம், அதுதான் ஏடிஎம்கே வளர்ந்துச்சு பார்ப்போம்.
பிறகு அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். அந்த யூஎஸ்பியை விஜய் பிடிச்சிக்கிட்டாருன்னு பார்க்கணும். அப்போ திமுகவை வந்து இந்த தேர்தலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தீய சக்தின்னு அதிகமாக குறிப்பிட்டது வந்து அதிமுக இல்லை தாவேகா. அப்போ மக்கள்னா திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கான முதல் வாய்ப்பாக தாவேகா மாறிடுச்சு. அப்போ உங்களுக்கு திமுகவும் எதிரி தான், உங்களுடைய சந்தர்ப்பத்தை பறித்து கொண்ட தாவேகாவும் எதிரி தான். இந்த ரெண்டுக்கும் காரணமான உங்கள் சொந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கையின்மை. அது ரொம்ப முக்கியமான. நான் பல முறை சொன்னேன், 2011 திமுக 23 சீட்டு தான் வாங்கிச்சு. நீங்கள் இன்னைக்கு 47 சீட் வாங்கியிருக்கீங்க, அதோட டபுள் மடங்கு. 23 சீட்டு மட்டுமே வாங்கி எதிர்க்கட்சியும் இல்லாமல் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர், ஜெயலலிதா முதலமைச்சர், நீங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் கலைஞர் இருந்த பிரிவிலே அப்படி இருந்த கட்சியை திரும்ப எந்திரிச்சு வந்துச்சு. அப்போ நீங்கள் 47 சீட் வச்சுட்டு இவ்வளவு தூரம் போகல. அப்போ இந்த முறையில் ஆகியிருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு பார்க்குறீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் முந்தைய இதில் குறிப்பிட்டது போல அதிகமான ஏடிஎம்கே காரங்க தான் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க, அன்றாடம் போய் சேர்ந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம். டெய்லி காலையில் எந்திரிச்சா ஒரு ஏடிஎம்கே கார் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அவங்கெல்லாம் ஒரு ஆளே இல்லை. அவங்கெல்லாம் வந்து டெண்டர் வாங்குறதுக்காக போயிருக்கிறாங்க, குவாரி பிஸ்னஸ் காணாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக போயிருக்கிறாங்க, கேஸ் நம்ம மேலே வந்துடக்கூடாதுங்கிற நீங்கள் 1000 சொல்லிக்கலாம். ஆனால் பொதுமக்கள் பெர்செப்ஷனில் ஓகே இது வந்து வெளியே நிறைய ஆள் போயிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனா அது வந்து திமுகவே சொல்ல முடியாது. டெய்லி காலையில் ஏடிஎம்கேல ஷாப்பிங் பண்ணுறாரு அப்படின்னு திரு விஜயை பற்றி சொல்ல அந்த மாதிரி போயிருக்கு. அப்போ இவ்வளோ சுலபமாக நீங்கள் ஆள் பிடிச்சிட்டு போயிட முடியும்னா நீங்கள் கட்சி என்ன கட்டுக்கொள்ள. திரு பெஞ்சமின்லாம் இங்கேருந்து கிளம்பி போயிருக்காரு. அதெல்லாம் வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு நேமாக இருந்து இவருமான்னு போய் நிற்கணும். அப்போ ஏன் இந்த கட்சியிலேருந்து வெளியே கிளம்புனா அந்த கட்சிக்காரங்களுக்கே ஒரு நம்பிக்கையின்மை வருது. அது திரு எடப்பாடி பழனிசாமி மீதான கோவம்னு மட்டுமே நான் பார்க்கல, அந்த கட்சியுடைய முறையிலே கெட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம இனிமே பிழைக்க முடியாது போல, முதல் விக்கெட் நம்ம தான் போல, இதுக்கப்புறம் தான் வந்து மற்றவங்களாம் வருவாங்க போலங்கிற அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி நிரூபித்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்த்து நகர்த்த வேண்டிய கடமை அதிமுக இருக்கு. அதை வந்து அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ அவருக்கு 3 எதிரிகள் இன்னைக்கு. அதிமுகவுடைய நிர்வாகிகள், அதாவது நிர்வாகிகள்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கையற்ற தன்மை, நிர்வாகிகள் சொல்லக்கூடாது, அவங்களுடைய அந்த கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் தாவேகா ப்ளஸ் டிஎம்கே, இந்த 3 எதிரிகளை 3 பக்கமும் இவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்குது. எப்படி எதிர்கொள்றான்னு பார்க்கணும். ஒரு எதிரி இல்லை, 3 எதிரி.